ரூ. 20,000 ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே. ரூ. 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்ன்றது கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே நார்மல் ப்ராசஸர் கொடுத்துட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நல்லா காட்டுறதுக்காக ஆல்ரவுண்டர் மொபைலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம், கேமரா நல்லா இருக்க மாதிரியான கேமிங் மொபைலையும் பார்க்க போகிறோம், பியூர் கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங்காக உள்ள தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலையும் பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. வெறித்தனமான மொபைல்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைல்ஸ்க்கான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எதுக்காக வாங்கலாம் எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் போன்ற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ வீடியோவோட இறுதியில் எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பெருசாக போக சான்ஸ் இருக்குது. ஸோ 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள், டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ்அவேல தரப்போகிறோம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைல். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 1400 நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. இங்கே POLEDன்றதால கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. AMOLEDும் POLEDும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 50+13 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT 700C என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 5500 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது. IP68-69க்கான ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நிறையவே கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை. 8GB to 56GB வேரியண்ட் 24,000 லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே, கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இதில் கம்மி தான். ஆனால் ரொம்ப கம்மியில் டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும். கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ஏன்னா மோட்டோவோட க்ளீனான UI வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் Realme P4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1600 நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஹைப்பர் விஷன் சிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது. 6GB 128GB வேரியண்ட்டை 18,500 லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் ஏதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேயில் சொல்லிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்லை. ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.83 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1200 nits ஹை பிரைட்னஸ் மோடும் 6000 nits பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சோனியோட IMX896ன்றதால இன்னுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியும். 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7s Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 8,30,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது. 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்குது. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 21,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போது ரீசெண்ட் ப்ரைஸிங் என்னென்னு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி. பட் வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.